பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் அப்பா உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ள நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய கிருபையும் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. நாங்கள் கற்றுக்கொள்கிற வேத பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. இதை பார்க்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் இது பிரயோஜனமா இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். நீரே மகிமைப்படுங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேடும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம போன வாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக, அதாவது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட நாட்களிலே இந்த அரசியல் எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள், எப்படிப்பட்ட காரியங்களை கடந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட ராஜாக்களின் ஆட்சி காலங்களை கடந்து வந்தார்கள். அந்த நாட்களிலே தீர்க்க தரிசனங்களோ ஊரிமினாலோ தும்மிமினாலோ ஆண்டவர் ஜனங்களோடு இடைப்படவில்லை என்பதையும் குறித்து நம்ம கற்றுக்கொண்டோம். இப்போ இந்த நாளிலே அவர்களுடைய சமூக பொருளாதார நிலைமை எப்படி காணப்பட்டது அப்படிங்கிறத தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். போன வாரத்தின் வீடியோ கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கலாம், ஆனா இனி வர வீடியோஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் லகுவாகத்தான் இருக்கும், எல்லாம் புரிந்து கொள்வதற்கு வசதியாகத்தான் இருக்கும். இப்ப சமூக பொருளாதார உலகம் அப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய ஏற்பாட்டுக்கு உலகத்தை எப்படி சொல்லலாம், புதிய ஏற்பாட்டு காலத்தை, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்களை நம்ம எப்படி சொல்லலாம், கிரேக்க ரோம அந்த கலாச்சாரம் நிறைந்த காலமாக நம்ம அதை பார்க்கலாம். கிரேக்கர்களின் ஆட்சிக்கு மழுங்கி போய் இப்ப ரோம அரசாங்கம், ரோம சாம்ராஜ்யம் தலை தூக்கினாலும், ரோமர்கள் இப்பொழுது வல்லரசாய் வந்தாலுமே கிரேக்க கலாச்சாரம் அவர்கள், அதாவது கிரேக்கர்கள் உட்புகுத்தின கலாச்சாரம் என்ன போகவில்லை, மருவி போகவில்லை. அந்த கிரேக்க கலாச்சாரமும் கிரேக்க மொழியுமே ரோமர்களின் ஆட்சி நாட்களிலே அது நடப்புல தான் இருந்தது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் புதிய ஏற்பாடு முழுவதுமாக கிரேக்க மொழியில எழுதப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மகா அலெக்சாண்டர் உட்புகுத்தின கிரேக்க கலாச்சாரம் ரோமர்களின் ஆட்சி காலங்களிலுமே அந்த கலாச்சாரமும் அந்த மொழியுமே நிலுவையில தான் இருந்தது. அப்போ இந்த நாட்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, கிரேக்க ரோம கலாச்சாரங்கள் மிங்கிலாகி இருக்கிற ஒரு காலகட்டமாக தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்கள் காணப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். இதுல ரோம பேரரசுல சமூக பிரிவுகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஹை கிளாஸ் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த நாட்களிலும் உயர்குடி மக்கள் இருந்தாங்க. உயர்குடி மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க அரசியல் செல்வாக்கு உடையவர்களாக, உயர் பதவி உடையவர்களாக, நிறைய செல்வங்கள் உடையவர்களாக, நிறைய, அதாவது பெரிய உயர்குடி மக்கள் நல்ல அதிகாரத்தில் உள்ளவர்கள், நிறைய நிலம் புலன், அவர்களுக்கு நிறைய நிலங்கள் இருந்தது, சொத்துக்கள் இருந்தது. அப்படி அதிகாரமுடையவர்களாக ஒரு தரப்பட்ட மக்கள், உயர்குடி மக்கள் அப்படி இருந்தாங்க. இதுல பாலஸ்தீனத்துல காணப்பட்டவர்கள் சதுசேயர்கள். போன வாரத்திலே நம்ம பார்த்தோம். அதிகாரம் நம்முடைய கையிலிருந்து போய்விடக் கூடாது என்பதற்காக கிரேக்க கலாச்சாரம் உள்ளே கடந்து வந்த போது அதை ஆதரித்தவர்கள், அதாவது மேலான அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒத்துதி அவர்களை ஆதரித்து நாம் போவோமானால் நம்முடைய அதிகாரங்கள், நம்முடைய தலைமைத்துவங்கள் என்ன செய்ய முடியாது, நம்மை விட்டு போகாது என்பதற்காக அவர்களை ஆதரித்தவர்கள், மேலான அதிகாரத்தில் வருகிற ஆதரித்தவர்கள் தான் சதுசேயர்கள். அதனால இவங்க அரசியல் செல்வாக்குடையவர்களா இருந்தார்கள். பாலஸ்தீனத்தில் இருந்த உயர்குடி மக்கள் யாரு, பெரும்பாலானவர்கள் சதுசேயர்களாய் காணப்பட்டார்கள். இவங்க என்ன செய்வாங்க, ஏராளமான நிலங்கள், ஏராளமான சொத்துக்கள் வைத்திருப்பாங்க. இந்த சொத்துக்களை அவங்களால பராமரிக்க முடியாது. அதனால உக்ரானக்காரர்களிடத்தில் குத்தகைக்கு விட்டுட்டு வெளியூர்ல சென்று இன்பமாய் வாழ்ந்தார்கள். இதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓமைகளாக நிறைய உக்ரானக்காரர்களை குறித்து சொல்லுகிறார். உக்ரான கையில அந்த நிலத்தை விட்டு வெளி தேசத்துக்கு சென்ற எஜமான் அப்படி என்று நம்முடைய உக்ரானக்கார ஓமையை குறித்து நம்ம புதிய ஏற்பாடுகளை வாசிக்கிறோமே, அது இதுதான். அதாவது செல்வந்தர்களாக உயர்குடி மக்களாக இருந்தவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களுடைய நிலங்களை, அவர்களுடைய சொத்துக்களை அவர்களால் பராமரிக்க முடியாததுனால அதை உக்ரானக்காரர்களிடத்திலே குத்தகைக்கு விட்டுவிட்டு அவர்கள் வெளியூர்களிலே சென்று இன்பமாய் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் தான் உயர்குடி மக்கள்.
இப்ப அடுத்து நடுத்தர மக்கள் அப்படின்னு சொல்றவங்க யாருன்னா, இந்த நெசவு செய்யறவங்க, தச்சு தொழில் செய்வங்க, மட்பாண்டு செய்கிறவங்க, இவங்க எல்லாரும் என்ன எப்படி சொல்லப்பட்டாங்க? நடுத்தர மக்களாய் காணப்பட்டார்கள். இதுதான் இந்த யோசேப்பு என்று சொல்லப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பும் என்னது, இந்த நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக காணப்பட்டார். இனி பாத்தீங்கன்னா அடிமைகள் காணப்பட்டாங்க. இந்த அடிமைகள் என்னது, இந்த செல்வந்தகர்கள் உயர்குடி மக்களா இருக்கிறவர்கள் தங்களுக்கென்று அடிமைகளை விலைக்கு வாங்கி வைத்து கொண்டார்கள். இவர்கள் தான், இந்த அடிமைகள் தான் இவர்களுக்கு என்ன வேலைகள் செய்யணும்னாலும் செய்வாங்க. அப்படி பெரும்பாலான வேலைகள் செய்வதற்காக இந்த அடிமைகள் காணப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். ஆனா கூலி ஆட்கள் என்று ஒரு சிலர் இருந்தார்கள். இவர்களுக்கு என்னன்னா தனி உரிமை வழங்கப்பட்டது. தேசத்துல இவர்களுக்கு நிலமோ சொத்துக்களோ வீடுகளோ வேற எதுவுமே இருக்காதா. ஆனா அடிமைகள் கிடையாது. அடிமைகள் என்ன செய்வாங்க, ஒரு செல்வந்தருக்கு கீழே அடிமையாக இருப்பாங்க. ஆனா இந்த கூலி ஆட்கள் என்ன செய்வாங்க, இவர்களுக்கு தனி உரிமை வழங்கப்பட்டது. ஆனா என்ன செய்யல, இவர்களுக்கு என்று தனி நிலமோ மற்ற காரியங்களே கிடையாதது. ஆனால் இவர்களுக்கு பெரும்பாலும் வேலைகளும் கிடைக்காது. ஏனென்றால் வேலைகளை எல்லாம் செய்வதற்கு செல்வந்தர்கள் அடிமைகளை வைத்திருந்ததுனால இவர்களுக்கு வேலைகளும் பெரும்பாலும் கிடைக்க வாய்ப்பில்லை. அதுதான் மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல ஒரு ஓமை ஆண்டவர் சொல்லும் போது, வழியருகே நின்றவர்கள்ட்ட நீங்க ஏன் வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது, எஜமான் கேட்கும்போது என்ன சொல்கிறார், எங்களுக்கு ஒருவரும் வேலை தரவில்லை என்று அந்த ஓமையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதனால இவர்களுக்கு என்னன்னா வேலைகளும் பெரும்பாலும் கிடைக்காது. ஆனா தனி உரிமை பெற்று கூலி ஆட்களாக இந்த தேசத்துல காணப்பட்டார்கள். இப்படிப்பட்ட பிரிவுகள் உயர்குடியினர்களாக ஒரு சிலர் காணப்படுகிறார்கள். அவர்கள் நிலங்களோடு நல்ல சொத்துக்களோடு நல்ல அதிகாரங்களோடு செல்வாக்குகளோடு காணப்படுகிறாங்க. தங்களுக்கென்று ஒரு சின்ன வருமானத்திலே ஒரு மீன்பிடி தொழிலோ இல்ல மந்தை மேய்ப்பர்களாகவோ இல்ல ஒரு தச்சு தொழில் செய்கிறவர்களாகவோ மண்பாண்டம் செய்கிறவர்களாகவோ செய்து ஒரு நடுத்தர கூட்டம் தங்களுக்கான வருமானத்தை தாங்களே ஈட்டி கொண்டு வாழ்ந்த ஒரு கூட்டம் என்ன செய்கிறார்கள், அடிமைகளாய் காணப்படுகிறார்கள். செல்வந்தர்களுக்கு கீழாக அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்ய வேண்டும். அவர்களால் விடுபட்டு போக முடியாத ஒரு சில அடிமைகள் காணப்படுகிறார்கள், ஒரு சில கூலி ஆட்கள் காணப்படுகிறார்கள். இதுதான் அந்த நாட்கள்ல இந்த சமூக பிரிவுகள். இப்ப பாலஸ்தீனத்துல எப்படிப்பட்ட சமூக பிரிவுகள் இருந்தது அப்படிப்பா, பாலஸ்தீனம் என்றால் யூதேயா உட்பட்ட அந்த தேசத்துல எப்படிப்பட்ட சமூக பிரிவுகள் இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயக்காரர்கள் இருந்தார்கள். ஆயக்காரர்கள் எப்படி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர்கள் வரி வசூல் செய்கிறவர்கள் ஆயக்காரர்கள். அந்த ரோமர்களின் ஆட்சி காட்டுற காலத்துல தனி மனிதனுக்குமே வரி செலுத்த வேண்டும் என்கிறதான ஒரு கட்டாயம் காணப்பட்டது. தனி மனிதன், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. அதுதான் குடிமதிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரியாள் வயிற்றிலே சுமந்து நிறை மாத கற்பிணியாக குடிமதிப்பு எழுதுவதற்காக பெத்லகேமுக்கு கடந்து வருகிற சம்பவத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே, அது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும். அப்படி குடிமதிப்பு எழுதப்பட்ட அந்த கணக்கெடுப்பில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் வரி செலுத்த வேண்டும். அந்த வரியை வசூலிப்பவர்கள் யார்? ஆயக்காரர்கள். இவர்கள் ரோம அரசாங்கத்திற்கு கீழே அவர்களுக்காக ஒத்து போய் இருக்கிறதுனால மக்களிடத்தில் அநியாயமாய் வரியை கலெக்ட் பண்ணாங்க. ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்றாலும் வரி வசூலிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வரி செலுத்தப்பட வேண்டும். அப்போ இந்த ஆயக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மக்களை கொடூரமாக நடத்தி அவர்களிடத்திலிருந்து அநியாயமாக அநேக வரிகளை இவர்கள் வாங்கினார்கள். இதனால யூதர்களுக்கு இடையே இவர்களை கண்டாலே யூதர்களுக்கு பிடிக்காது. அந்த நாட்டு மக்களுக்கு பகைவர்களாக கருதப்பட்டவர்கள் தான் இந்த ஆயக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். இதிலே தான் மத்தேயும் சகேயும் அடங்குவார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாவிகள் என்று சொல்லப்படுகிற நம்முடைய வேதத்துல அநேக இடத்துல பாவிகள் என்று சதுசேயர்களாலும் பரிசேயர்களாலும் சொல்லப்படுகிறவர்களை பார்க்கிறோமே. இந்த கூட்டத்தை யார் அப்படின்னா, இவங்க பாவம் செய்ததுனால பாவிகள் என்பது கிடையாது. இவங்க யாருன்னா, பரிசேர் சதுசேரை போல வேத பிரமாணத்தையும் மார்க்க சடங்காச்சாரங்களையும் என்ன செய்யறாதவங்க,
கற்று தேராதவங்க. இப்ப இந்த பரிசேயர்களை குறித்து நான் பார்க்கும்போது இவங்க ஓய்வு நாளை கடைபிடிப்பதற்கு மட்டுமே என்ன செய்வாங்களா, 600 மார்க்க சடங்காச்சார சட்ட திட்டங்களை வைத்திருந்தார்களாம். இந்த ஓய்வு நாளை கடைபிடிப்பதற்கு மட்டுமே இந்த பரிசேயர்கள் என்னது, நாங்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்லி வந்து ஒரு சில சடங்காச்சாரங்களையும் ஒரு சில காரியங்களை மார்க்க ரீதியான காரியங்களையும் பிடித்து கொண்டு நாங்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்லி மற்றவர்களை பாவிகளாக, மற்றவர்கள் என்று சொல்லும் போது மற்ற விவசாயம் செய்கிறவர்கள், தச்சு தொழில் செய்கிறவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், இதுலயும் மேய்ப்பர்கள் என்று சொல்லுகிறவர்களை ரொம்ப கீழ்த்தரம் தாழ்த்தி அவர்களை பாவிகளாக கருதி வைத்திருந்தார்கள். இவர்களுடைய அதாவது சதுசேயருடைய பார்வையிலும் சரி, பரிசேயர்களுடைய பார்வையிலும் சரி, இந்த இவர்கள் எல்லாம் பாவிகள், சபிக்கப்பட்டவர்கள், கல்லாதவர்கள் என்கிற ஒரு அடிப்படையிலே இவர்கள் என்ன செய்தார்கள், காணப்பட்டார்கள். இவர்கள் தான் பாவிகள். இன்னும் ஒரு கூட்டம் இருந்தார்கள், ஏரோதியர் என்று ஏரோதியர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த யூதர்கள் மத்தியில அரசியல் கட்சியினரா இருந்தார்கள். போன வாரத்திலே நம்ம பார்த்தோமே, ஏரோது ஆட்சி செய்த பின்பு ஏரோதுக்கு வம்சாவளியில அவர்களுடைய குடும்பத்திலே வந்தவர்கள் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட காற்பங்கு தேசாதிபதிகள் என்றெல்லாம் பார்த்தோமே. அதாவது அந்த ஆட்சியில் இருக்கிறவர்கள், அதிகாரத்துக்குட்பட்டவர்கள் வந்து என்னன்னு சொன்னாங்க, ஏரோதியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம், அதாவது பாலஸ்தீனத்திலே காணப்பட்ட சமூக பிரிவுகள் இப்படித்தான். இவர்கள் அதாவது இந்த நாட்களை குறித்து நாம கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்த்தோம்னா, ரொம்ப கிரேக்க கலாச்சாரமும் ரோம கலாச்சாரமும் மிகுந்து காணப்பட்ட நாட்கள். கிரேக்க கலாச்சாரமும் ரோம கலாச்சாரமும் கிரேக்க மொழிகள் வந்து பயிற்று மொழியாகவும் மற்ற காரியங்களுக்கெல்லாம் கிரேக்க மொழி பயன்படுத்தப்பட்டது. இப்படிப்பட்ட நாட்களிலே ஒழுக்க நெறிகளிலே ரொம்ப பின்தங்கி காணப்பட்டார்கள். தேசி மார்க்கம், விவாகரத்துக்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாய் காணப்பட்டதை பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 1ஆம் அதிகாரம், இந்த அதிகாரங்களில் எல்லாம் சொல்லப்பட்ட அந்த பாவ கிரியைகள் அதிகமாய் காணப்பட்ட ஒரு ஒழுக்கம் கெட்ட ஒரு நிலைமையிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாட்களிலே சமூகம் காணப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் இதனுடைய கலாச்சாரம் பற்றி பார்த்தோம்னா, இந்த கிரேக்கர்களின் ஆட்சி காலங்களிலும் சரி, ரோமர்களின் ஆட்சி காலங்களிலும் சரி, இலக்கியமும் சரி, கட்டிடக்கலையும் சரி, இசை, நாடகம், மொழிகள், கல்வி ஆகியவற்றுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, ரொம்ப என்னன்னா கலையரங்கங்களும் சரி, விளையாட்டு மைதானங்களும் பொழுதுபோக்கு இடங்களாக மாற்றப்பட்டு என்ன செஞ்சாங்கன்னா, அவருடைய பொழுதுபோக்கு என்னவா இருந்தது அதாவது மிருகங்கள், விலங்குகளை பசியோட ஒரு கூண்டில் அடைத்து வைத்து விட்டு குற்றவாளிகள் ஆனாலும் சரி, ரோம அரசாங்கத்தை எதிர்க்கிறவர்களானாலும் சரி, அடிமைகளா இருக்கிறவர்கள் ஆனாலும் சரி, அவர்களை என்ன செய்வார்களாம், அந்த மைதானத்திலே நிறுத்திவிட்டு இந்த கூண்டிலிருந்து இந்த விலங்குகளை, கொடிய சிங்கங்கு, புலி போன்ற கொடிய விலங்குகளை அவிழ்த்து விடுவார்கள். இந்த அடிமைகளை அந்த விலங்குகள் குதறி போடுவதை, அதை கடித்து சாப்பிடுவதை கண்டு மகிழ்கிற ஒரு கொடூரமான ஒரு பொழுதுபோக்கை இந்த காலங்களிலே வைத்திருந்தார்கள். மட்டுமல்ல, இந்த நாட்களிலே இருந்த மொழிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லத்தீன், கிரேக்க, அரமேயு, எபிரேயு மொழிகள் வந்து பிரதான மொழிகளா இருந்தது. லத்தீன் மொழி, கிரேக்க மொழி, அரமேயு மொழி, எபிரேயு மொழி. நமக்கு தெரிஞ்சபடி பழைய ஏற்பாட்டு வேதாகமும் எபிரேய மொழியில தான் எழுதப்பட்டது. அப்போ யூதர்களுக்கிடையே எபிரேய மொழி என்னன்னா எழுத்து மொழியாகும். ஆனால் இவர்கள் அரமேயு மொழியை தான் பேசினார்கள். அதனால பேச்சு மொழியாக அரமேயு மொழி காணப்பட்டது. ஆனா நீதிமன்றங்களிலும் சரி, இலக்கியங்களிலும் சரி, லத்தீன் மொழி பயன்படுத்தப்பட்டது. கிரேக்க மொழி என்னன்னா பயிற்று மொழியாக அறிஞர்களினாலும் கல்விமான்களினாலும் பயன்படுத்தப்பட்டது கிரேக்க மொழி. இப்படி இந்த நாட்களிலே பெரும்பாலும் எப்படி ஆங்கிலம் பயிற்று மொழியாக காணப்படுகிறதோ அதே போல அந்த நாட்களிலே கிரேக்க மொழி பயிற்று மொழியாக காணப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் செப்டுவஜின்ட் என்று சொல்லப்படுகிற கிரேக்க வேத புத்தகம் என்பது பழைய ஏற்பாடு மட்டும் அடங்கிற யூதர்களின் தனக்கு என்கிறதான ஹீப்ரு பைபிளை கிரேக்க மொழியில மொழிபெயர்த்தார்கள். யாருடைய தலாமியர்களின் காலங்களிலே மொழிபெயர்த்ததை நம்ம பார்க்கிறோம். அதனால கிரேக்க மொழி பயிற்று மொழியாக அறிஞர்களும் சரி, கல்விமான்களும் சரி உபயோகித்த மொழி வந்து கிரேக்க மொழி. அதனாலதான் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்டதை நம்ம பார்க்க முடியும்.
இப்படிப்பட்ட ஒரு சமூக பொருளாதார நிலைமையை கடந்துதான் அந்த நாட்களிலே இந்த சமூகம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே இந்த சமூகம் காணப்பட்டதை பார்க்க முடியும். இப்ப மார்க்க ரீதியாக, அதாவது யூத மார்க்கம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும்னா, யூதர்கள் எப்படி உருவானார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. எப்படி உருவான? ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார், வேறு பிரித்தார், அவருக்கு ஈசாக்கு என்ற ஒரு மகனை, ஏக சுதனை ஆண்டவர் கொடுத்தார். ஈசாக்கின் வம்சாவளியிலே யாக்கோபு பிறந்தார்கள். ஆனால் ஏசாவை வெறுத்து யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருக்கு 12 குமாரர்களை கொடுத்தார்கள். பின்னாட்களிலே அது 12 கோத்திரங்களாக காணப்பட்டது. அவர்கள் தான் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஒரே நாடாக இருந்த இஸ்ரவேல் 2ஆக வடக்கு ராஜ்யமாகவும் தெற்கு ராஜ்யமாகவும் பிரிந்தது. இது வேதாகம சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. வடக்கு ராஜ்யமாகவும் தெற்கு ராஜ்யமாகவும் பிரிந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பிரமாணம், முக்கியமான பிரமாணம் என்ன? என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டலாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான யாதொரு விக்கிரகத்தையாகிலும் சொரூபத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்கவும் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்கிற ஒரு பிரதான கட்டளையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தவறினார்கள். சாலமோனின் நாட்களிலே அந்நிய தேவர்கள் உட்புகுத்தப்படுத்தார்கள். அதனால சாலமோனுக்கு பிற்பாடு ராஜ்யம் 2ஆக பிளவுபட்டது. வடக்கு ராஜ்யமாகவும் தெற்கு ராஜ்யம் பிரிவுபட்டது. பின்பு அந்த நாட்களிலும் ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கவில்லை. ஆண்டவரை விட்டு சிலை வணக்கங்களையும் விக்கிரகங்களை வணங்குகிறதையும் தெரிந்து கொண்டதினால அவர்களை ஆண்டவர் அந்நிய தேசர்களின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அதை தான் வடக்கு ராஜ்யம் அசீரியர்களின் கையினாலே ஒசையா ராஜாவின் காலத்திலே பிடிக்கப்பட்டு போனதை பார்க்கிறோம். அடுத்ததாக தெற்கு ராஜ்யம் பாபிலோனியர்களினாலே நெபுகாத்நேச்சரின் நாட்களிலே பிடிக்கப்பட்டு போய்விட்டது. இப்பொழுது ராஜ்யம் பிளவுட்டு எல்லா இடங்களிலும் சிதறி போனதை நம்ம பார்க்கிறோம். பிற்பாடு செருபாபேலின் நாட்களிலே ஆண்டவர் கோரேஷ் மன்னனுடைய ஆவியை எழுப்பி செருபாபேலின் நாட்களிலே திரும்ப ஆலயம் கட்டப்படுகிறது. ஒரு சில யூத மார்க்கம் என்ன செய்கிறது? யூதர்கள் எருசலேமில் இருக்கிறாங்க. இந்த எருசலேமிலே தேவாலயம் இருக்கிறது. யூதேயாவை சுற்றியுள்ள நாட்களில் ஒரு சில யூதர்கள் மட்டும்தான் காணப்படுகிறாங்க. இப்படி வந்ததுல ஒரு சிலர் இனியாவது நாம் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்ற வேண்டும், யூத மார்க்கத்தை எப்படியாவது உண்மையாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு சில யூதர்கள் மட்டும் காணப்படுகிறார்கள். இந்த யூத மார்க்கத்தின் அடிப்படை இறையியல் என்ன அப்படின்னு பார்த்தா, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அதை தான் ஆண்டவர் சொல்லியிருந்தார், என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தேவன் பிதா என்ற நிலையில இஸ்ரவேலின் தகப்பன், அவர்தான் தகப்பன் நமக்கு. அதனால நாம அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது, அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி இருக்கும்போது தேவனுடைய நியாய பிரமாணத்தை கீழ்ப்படிய வேண்டும். யூதர்களுடைய இறையியல் என்னதா இருந்தது, யூதர்களுடைய மார்க்க நெறி என்னதா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் ஒருவரே தேவன். அது தேவன் நமக்கு பிதாவா இருப்பதுனால நாம் அவருடைய பிள்ளைகளா இருப்பதனால என்ன செய்வேன்? அவருடைய நியாய பிரமாணத்தை கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் ஜீவன், கீழ்ப்படியாவிட்டால் மரணம். தேவன் கொடுத்த 10 கட்டளைகள் மற்றும் எல்லா ஒழுங்குகள்னா ஆண்டவர் அவர்களுக்கு 7 பண்டிகைகளை ஆசரிக்கும்படியாக கொடுத்திருந்தால் இந்த பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும். இப்படி ஆண்டவர் கொடுத்த எல்லா ஒழுங்குகளையும் நம்ம கை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. அப்புறம் உயிர்த்தெழுதலிலே நம்பிக்கை உண்டு. இதுதான் இவர்களுடைய இந்த யூத மார்க்கத்தின் மார்க்க நெறியாக காணப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். யூத மார்க்கத்துக்கு முக்கியமா என்னெல்லாம் தேவைன்னா நியாய பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்று சொல்லுவது ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகம், எண்ணாகமம், உபாகம் என்கிறதான யூதர்களுடைய நியாயப்பிரமாண புத்தகம். மோசேயினால் எழுதப்பட்ட அந்த பஞ்சாகமங்களை தான் அவர்கள் நியாயப்பிரமாணமாய் சொன்னார்கள். அந்த நியாயப்பிரமாணம் மிக மிக முக்கியமாக வேதத்தில் உள்ள மற்ற புத்தகங்களை விட அவர்களுடைய நாட்களிலேயே பழைய ஏற்பாடு முழு வேதாகமமாக, புதிய ஏற்பாடு இல்லை, பழைய ஏற்பாடு முழு வேதாகமாக இருந்தது. ஆனால் இந்த பஞ்சாகமங்கள் தான் அவர்களுக்கு முக்கியமாய் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த நியாய
நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு முக்கியமா இருந்தது. ஆசரிப்பு கூடாரம், அப்புறம் இவர்கள் ஆசரிக்க வேண்டிய பண்டிகைகள், அப்புறம் செலுத்த வேண்டிய 5 விதமான பலிகள், ஆசாரியத்துவ ஊழியம். இதுதான் யூத மார்க்கத்தின் பிரதானமான காரியங்கள். என்னவென்றால் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்று சொல்வது ஹீப்ரு பைபிள்ல இருக்கிற பஞ்சாகமங்கள், ஆதியாகமம் முதல் உபாகம் வரை உள்ள பஞ்சாகமங்கள் தான் நியாயப்பிரமாணம். அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி ஆசரிப்பு கூடாரம். இவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த 7 பண்டிகைகள், அப்புறம் பலிகள் 5 விதமான பலிகளை ஆண்டவர் செலுத்தும்படியாய் சொல்லியிருந்தார். ஆசாரியத்துவ ஊழியம், இதுதான் இவர்களுடைய பிரதான யூத மார்க்கத்துக்கு தேவையான பிரதான காரியமாய் காணப்பட்டது. இன்னும் இவர்களுக்கு முக்கியமான ஒன்று என்னவென்றால் தேவாலயம். இந்த தேவாலயத்தை முதலாக கட்டினவர் சாலமோன். தாவீதின் மகனாகிய சாலமோனை கொண்டு ஆண்டவர் தேவாலயத்தை கட்டினார். இந்த தேவாலயம் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரால் முற்றிலுமாய் இடிக்கப்பட்டு விட்டது. இந்த இடிக்கப்பட்ட தேவாலயத்தை தான் 70 ஆண்டுகால சிறையிருப்புக்கு பின்பாக செருபாபேல் வந்து இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார். இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது பிற்பாடு நம்ம எல்லாருக்கும் போன வாரத்திலே நாம கற்றுக்கொண்டதுபடி, நமக்கு தெரிந்தபடி அந்தேகஸ் எபிபனஸினாலே இந்த தேவாலயம், செருபாபேலினால் கட்டப்பட்ட தேவாலயம் தீட்டுப்பட்டு விடுகிறது. அதற்கு பின்பு மக்காபியர் புரட்சி எழும்பி அந்த ஆலயத்தை என்ன செய்கிறார்கள்? சுத்திகரித்து அந்த பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். பண்டிகை ஆசரித்த பின்பு இந்த ஆலயத்திலே ஒரு சில பகுதிகள் நெருப்பினால எரிந்து விட்டதாக சொல்றாங்க. அதை பற்றின கருத்து நமக்கு தெளிவாய் தெரியாது. ஆனால் ஏரோது ராஜா என்ன செய்கிறார்? இந்த தேவாலயத்தை புதுப்பித்து கட்டுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது, முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது இந்த உலகத்தில் இருந்த தேவாலயம் ஏரோதினாலே, மகா ஏரோது என்று சொல்லப்படுகிற ஏரோதினாலே புதுப்பித்து கட்டப்பட்ட தேவாலயம் தான் அந்த நாட்களில் காணப்பட்டது. இந்த தேவாலயம் இன்றைக்கு இல்லை. இந்த தேவாலயம் பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பிற்பாடு கிபி 70ஆம் ஆண்டு தீத்துராயன் என்று சொல்லப்படுகிற ரோம பேரரசனால முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு விட்டது. இந்த தேவாலயம் இல்லை, ஒரே ஒரு சுவர் இருக்கிறது. அந்த சுவர் தான் அழுகையின் சுவர் என்று சொல்லப்படுகிறது. அந்த சுவரிலே தான் இன்றைக்கும் யூதர்கள் போய் மேசியாவே வாரும் என்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று இன்றைக்கும் புரிந்து கொள்ளாத, அதை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? மேசியாவே வாரும், மேசியாவே வாரும் என்று அந்த அழுகையின் சுவருக்கு முன்பாக நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தேவாலயம். யூத மார்க்கத்துக்கு முக்கியமானது தேவாலயம். அது எருசலேமில் இருக்கிறது. இதை குறித்ததான காரியங்கள் எல்லாம் தெரியும். இன்னும் நம்ம ஜெப ஆலயம் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில், இது பழைய ஏற்பாட்டிலே தேவாலயம் தான் இருந்தது. ஜெப ஆலயம் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டிலே நாம நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். இந்த ஜெப ஆலயம் எப்படி வந்தது அப்படின்னா, இப்ப பாபிலோனிய சிறையிருப்புக்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனார்கள். கடந்து போன பிற்பாடு இவர்களால என்ன செய்ய முடியல? யூத மார்க்கத்தை தழுவுறதுக்கு, யூத ஆசாரங்களை பின்பற்றுவதற்கு, ஆண்டவரை வழிபடுவதற்கு எந்த இடங்களும், ஏன்னா எருசலேம்ல தேவாலயம் இடிபட்டு போய்விட்டது. என்ன பண்ணுவதுன்னு யோசித்த நிலையிலே தான் ஆங்காங்கே யூத ஜனங்கள் ஒன்றாக இருக்கிறவர்கள், ஒரு இடத்துல ஒன்றா இருக்கிறவங்க எப்படி இன்றைக்கு நம்ம கூடி ஆண்டவரை சபைகளில் ஆராதிக்கிறோமோ அதே போல யூத கலாச்சாரத்தை ஆசரிக்கும்படியாக, யூத மார்க்கத்தை அனுசரிக்கும்படியாக அவர்கள் ஒரு இடத்திலே கூடி அங்கே ஜெப ஆலயங்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு சிறிய ஆலயத்தை கட்டி அங்கே கூடினார்கள். அங்க என்ன செய்தாங்களா? இந்த ஜெபாலயத்துல கூடி அங்க என்ன செய்தாங்க? அது வந்து சமூக கூடமாகவும் கல்வி கூடமாகவும் வழிபாட்டு இடமாகவும் பயன்படுத்தி வந்தாங்க. அங்கதான் யூதர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதுதான் சமூக கூடமாக எல்லாரும் கூடி வந்து வழிபடுகிற ஒரு இடமாகவும், யூதர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி ஆசரிக்க வேண்டுமானால், அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற இந்த ஜெபாலயங்கள் இந்த பின்னாட்கள்ல எல்லா இடங்களிலும் பரவினது. குறிப்பாக கேரளாவிலும் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. என்றால் அதன் பிற்பாடு, அதாவது நாம சொன்னால தீத்துராயனால, தீத்து என்று சொல்லப்படுகிற கிபி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிற்பாடு கிபி 70 யூதர்கள் ஒரு சோதனைக்குட்படுத்தப்பட்டார்கள். அந்நாட்களில் எல்லா யூதர்களுமே சிதறி போய்விட்டார்கள். அப்படி எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் யூதர்கள் சிதறினார்களோ அங்கெல்லாம் அவர்கள் ஜெப ஆலயங்களை நிறுவினார்கள். அப்படி நம்முடைய கேரளாவிலும் ஜெப ஆலயம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இப்படி பின்னாட்களில் ஜெப ஆலயங்கள் எல்லா இடங்களிலும் பரவிட்டது. இந்த ஜெப ஆலய தலைவன் தான் எதிரோ. மார்க் 5:22 நாம் படிக்கிறோமே, அதுல இந்த ஜெபாலயத்திலே தலைவனாய், ஒரு ஜெபாலயத்திலே தலைவனாய் இருந்தவர் தான் எவ்வீரு. இந்த ஜெபாலயங்களை குறித்து
நம்ம வேதத்துல புதிய ஏற்பாட்டுல நிறைய இடங்கள்ல படிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களும் ஜெபாலயத்துக்கு போனாங்க, பவுல் ஜெபாலயத்துக்கு போனார் எப்படின்னு சொல்லி ஜெபாலயங்களை குறித்து நம்ம நிறைய இடங்கள்ல கற்று பார்க்கிறோம். இது இந்த நாட்களில் பாபிலோனிய சிறையிருப்புக்கு போன போது ஆங்காங்கே இருக்கிற யூதர்கள் ஒன்றாக கூடி யூத மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காக நிறுவப்பட்டதுதான் இந்த ஜெபாலயங்கள். திரும்ப யூதரின் பண்டிகைகளை குறித்தெல்லாம் அவர்களுக்கான பண்டிகைகள் 7 பண்டிகைகளை ஆண்டவர் ஆசரிக்கும்படியாக லேவியராகமத்திலே கொடுத்திருந்தார். அந்த பண்டிகைகளை யூதர்கள் ஆசரித்து வந்தார்கள். இன்னும் கூட விளக்கு பண்டிகை அப்படின்னு பூரீம் பண்டிகை அப்படின்னு 2 பண்டிகைகள். இந்த பூரீம் பண்டிகை குறித்து நமக்கு தெரியும். இன்றைக்கு அந்த அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களிலே எஸ்தரின் நாட்களிலே யூதர்களை அழிப்பதற்காக ஆமான் திட்டமிட்ட போது ஆண்டவர் அந்த காரியத்தை மாறுதலாய் மாற்றின போது ஜனங்கள் ஆசரித்த பண்டிகை தான் இந்த பூரீம் பண்டிகை. இந்த விளக்கு பண்டிகை அப்படின்னு சொல்லுகிறது என்னென்றால், அந்தியோகஸ் எபிபனஸ் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தின போது மக்காபியர் புரட்சி செய்து அதை மேற்கொண்டு வெற்றி பெற்று தேவாலயத்தை செய்தார்கள், சுத்திகரித்தார்களே, அந்த நாளை தான் விளக்கு பண்டிகையாக ஆசரிக்கிறார்கள். இந்த 2 பண்டிகைகளும் லேவியராகமத்திலே ஆண்டவர் கொடுத்த பண்டிகைகள் கிடையாது. அதற்கு பின்பாடு யூதர்கள் இந்த பண்டிகைகளையும் ஆசரிக்க ஆரம்பித்தார்கள். இன்னும் யூதரின் கல்வி முறையை குறித்து நம்ம கற்றுக்கொள்வோம் என்றால், யூதர்களுக்கு கட்டாயமா கல்வி கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய முக்கிய நோக்கம் இவர்கள் நியாயப்பிரமாணத்தை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால அவர்களுக்கு ஜெப ஆலயங்களிலே கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது. இந்த நாட்களிலே பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. ஆனால் ஆண்கள் கண்டிப்பாக எல்லா யூத ஆணும் நியாயப்பிரமாணம், அவர்களுடைய முக்கிய சிலபஸ் என்ன, அவங்க என்ன கற்றுக்கொள்ளணும்னா அவங்களுடைய தனக்கு என்கிறதான வேதாகமம் என்கிறதா ஹீப்ரு பைபிள் தான் அவங்களுடைய முக்கிய சிலபஸாய் காணப்பட்டது. அதை அவர்கள் கண்டிப்பாக கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்பது. அதுதான் கலிலேயின் பாதப்படியில இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவனாய் காணப்பட்டாரே. அதனால யூதர்கள் கம்பல்சரியாக என்ன செய்ய வேண்டும், இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டிப்பாக கற்று தேர்ந்திருக்க வேண்டும். அது கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆனால் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. இன்னும் நம்ம பார்க்கிறோம், சனகரிப் சங்கம் என்று அழைக்கப்பட்டது ஒரு சங்கத்தை குறித்து போன வாரத்திலே நாம் பார்த்தோம். தலாமியர்களின் ஆட்சி காலத்திலே யூதர்கள் ஒன்றாக கூடி ஆலோசனை செய்வதற்காக அவர்களுடைய குறிப்பா சொல்லணும்னா அவர்களுடைய ஒரு நீதிமன்றமாக தான் இந்த சனகரிப் இருந்தது. சனகரிப்பு சங்கத்துல என்னன்னா சிறிய சிறிய வழக்குகள் தீர்க்கப்பட்டது. அதாவது எல்லா குற்றங்களும் சரி, எல்லா காரியமும் இந்த சனகரிப்பு சங்கத்துல பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டது. ஆனால் கொலை குற்றம் கொடுப்பதற்கான அதிகாரம் மட்டும் இந்த சனகரிப்பு சங்கத்திற்கு கொடுக்கப்படவில்லை. இந்த சனகரி சம்புங்க என்னன்னா 70 அங்கத்தினர்கள் கொண்டு இதுல பிரதானமாக ஆசாரியர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள் இருப்பாங்க. அதுல தலைவன் யாருன்னா பிரதான ஆசாரியன் தான் தலைவனாய் காணப்பட்டார். இந்த சங்கத்துக்கு தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் மட்டும் கிடையாது. தீர்ப்பு என்றால் கொலை குற்றத்திற்கு உட்படுத்தக்கூடாது. அதாவது இன்றைக்கு நமக்கு எப்படி தூக்கு மரம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தூக்கிலிட வேண்டுமானால் அந்த மாதிரி குற்றத்துக்கு, அதாவது அன்றைக்கு ரோமர்களுடைய இது என்னவா இருந்தது அப்படின்னா சிலுவையில் அறைகிறது. அவர்களே மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்தவன் குற்றம், அவனுக்கு தீர்ப்பு என்னன்னா அவன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கான அதிகாரம் இந்த சனகரிப் சங்கத்திற்கு கிடையாது. ஆனால் வழக்குகள் எல்லாமே கொண்டு சனகரிப் சங்கத்துல தான் ஒப்படைச்சாங்க. அதுலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கும் சனகரிப்பு சங்கத்துல கொண்டு போடும்போது பிரதான ஆசாரியன் அவரை பிலாத்துவின் இடத்துல ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் யூதர்களிடத்துல பிரிவுகள் நிறைய பேர் காணப்பட்டார்கள். போன வாரத்துல நம்ம பார்த்தோம் பரிசேயர்களை குறித்து பார்க்கும்போது இந்த பரிசேயர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது செலுக்கியர்களின் ஆட்சி காலத்திலே தலாமியர்களுக்கு பின்பாக செலுக்கியர்கள் வருகிறாங்க. அவங்க கிரேக்க கலாச்சாரத்தை இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல உட்புகுத்துறாங்க. அப்படி கிரேக்க கலாச்சாரத்தை இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல உட்புகுத்தும் போது அதை
எதிர்த்தவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். இந்த பரிசேயர்கள் எப்படி காணப்பட்டார்கள்? அவங்க நியாயப்பிரமாணத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும், இந்த ஓய்வு நாளை கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும், வேதத்தில் சொன்ன காரியங்களை கண்டிப்பாக எல்லாவற்றையும் கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு அதாவது ஒரு பயங்கரமான ஒரு யூத வெறி உடையவர்களாய் காணப்பட்டார்கள். இதுல ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, எல்லாரையும் நம்ம மாயக்காரராகிய பரிசேயரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது எல்லா பரிசேயரையும் அந்த லிஸ்ட்ல நம்ம வச்சிட முடியாது. ஒரு சில பரிசேயர்கள் என்னது வெளிப்போக்காக செய்யற காரியங்கள், நல்ல மார்க் ஆச்சாரங்களை கடைபிடிப்பாங்க, எல்லா காரியத்தையும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன், நான் ஒத்தலாமலையும் ஜீரகத்திலையும் வெந்தயத்திலையும் கூட தசம்பம் கொடுக்குறேன், எல்லா காரியத்தையும் நான் நேர்த்தியா செய்யறேன்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளத்தில் அவர்களிடத்தில் அன்பு இல்லை, உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களை போல காணப்பட்ட ஒரு சில பரிசேயர்கள் இருந்தார்கள். அதுலேயும் நல்ல பரிசேயர் என்று சொல்லப்படுகிறவர்களும் காணப்பட்டார்கள். உண்மையாய் ஆண்டவரை முழு இருதயத்தோடு சடங்காச்சாரங்களை மற்ற காரியங்களை ஆசரித்து பிதாவாகிய தேவனை உண்மையாய் நேசித்து இருந்த பரிசேயர்களும் காணப்பட்டார்கள். அதிலே ஒருவர் தான் நிக்கோதேமு. இப்படிதான் பரிசேயர்கள் காணப்பட்டாங்க. இவங்க அதாவது நியாயப்பிரமாணம் அடங்கிய தனக்கு என்கிறதான ஹீப்ரு பைபிளை என்ன செய்தாங்க, முழுமையா அவங்க என்ன செய்தாங்க, நம்பினாங்க, முழுமையாய் அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா எதை மட்டும் அவங்க முழுமையாகவே அந்த வேதாகமத்தை ஏற்றுக்கொண்டு அதை கற்றுக்கொண்டார்கள். அதுல இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர்கள் நம்பினார்கள். உயிர்த்தெழுதல் உண்டு என்று அவர்கள் நம்பினார்கள். அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதாவது பழைய ஏற்பாட்டில் கொடுத்த எல்லா காரியங்களையும் நம்பினார்கள். ஆனா அதுல ஒரு சில பரிசேயர்கள் என்ன செய்தாங்க, மாயக்காரராய் காணப்பட்டாங்க. வெளிப்பிரகாரமான தோற்றத்திலே மட்டும் பக்தி பரவசம் உடையவர்களாக உள்ள அவங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உள்ளத்திலோ ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் தொடர்பே இல்லை. ஆனா வெளிப்பிரகாரமான காரியங்களிலே ரொம்ப ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற மாதிரி, ஆண்டவரையே சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு வாழ்க்கை வாழ்ந்த அவர்களை தான் ஆண்டவர் மாயக்காரராகிய பரிசேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி சதுசேயர் அப்படின்னு பார்த்தா, சதுசேயர் அந்த நாட்கள்லேயே கடந்து வந்தவங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தபடி செலுக்கியர் நாட்கள்ல கிரேக்க கலாச்சாரத்தை ஆதரித்தவங்க. இவங்க கிரேக்க கலாச்சாரத்தை ஆதரித்து என்ன செஞ்சாங்க, ஆதரித்ததுனால இவர்கள் மேலான அதிகாரத்துல இருந்தாங்க, சமூகத்துல நல்ல செல்வாக்குடையவர்களாய் காணப்பட்டார்கள், ரொம்ப பெரிய ஆட்களாய் காணப்பட்டாங்க. ஆனா இவங்க என்னன்னா தேவதூதர்கள், ஆவிகள் இதெல்லாம் கிடையாது, ஆத்மா அழிவில்லாதது என்பதை என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, உயிர்த்தெழுதல் உண்டு என்பதையும் அவர்கள் என்ன செய்யல, நம்பாம காணப்பட்டாங்க. இவங்க தான் சதுசேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். நம்முடைய வேதத்துல பழைய ஏற்பாட்டில் இல்லாத நிறைய பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்று நம்ம அடிக்கடி வாசிக்கிறோமே, இதெல்லாம் இவர்கள் தான் பரிசேயர்கள். இந்த நாட்கள்ல தான் கடந்த செலுக்கியர்களின் நாட்கள்ல கிரேக்க கலாச்சாரத்தை ஆதரித்தவர்கள் சதுசேயர்கள் என அழைக்கப்பட்டார்கள். கிரேக்க கலாச்சாரத்தை எதிர்த்தவர்கள் சதுசேயர்கள் என அழைக்கப்பட்டார்கள். இந்த பரிசேயர்கள் என்னன்னா மார்க்க சடங்காச்சாரங்கள்ல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க, பக்தியா இருந்தாங்க. ஓய்வு நாளை கண்டிப்பாக ஆசரிக்க வேண்டும், அந்த நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பதை, அதுதான் எல்லா இடங்களிலும் ஆண்டவரை குறை சொல்லும் ஓய்வு நாளிலே இவர் என்ன செய்வார் என்று பார்த்து கொண்டே இருந்தார்களே, அவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். சதுசேயர்கள் என்று சொல்கிறவங்க செல்வாக்குல, அதாவது தலைமை, நமக்கு அதிகாரம் வேணும்ங்கிறதற்காக கிரேக்க கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வந்தார்கள். தலைமைத்துவத்தோடு, தலைமையில் இருக்கிற ரோம அரசாங்கத்தோடு நல்ல ஒத்தூதி போனவர்கள் தான் இந்த சதுசேயர்கள். இன்னும் ஒரு கூட்டம், ஆனால் இவர்களை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்படவில்லை. எசனேயர்கள், அதாவது எசீன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பினர் காணப்பட்டார்கள். இவர்கள் யார் என்று கேட்டேன்னா எசனேயர்கள், எசீன்ஸ். இவர்கள் என்ன பண்ணாட்டாங்கன்னா, இவங்க சதுசேயர்கள் பரிசேயர்கள் கூட்டமா யூத மார்க்கத்துல வெறி கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, பிரிவினைகள், பிரச்சனைகள் இதையெல்லாம் பார்த்த ஒரு கூட்டம் என்ன செய்தாங்க, துறவு வாழ்க்கையை மேற்கொண்டாங்க. இவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் வெளியில குகைகளிலே போய் தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்று குகைகளிலே போய் தங்களை வேறு விரித்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, தனக்கென்கிறதான, அதாவது ஹீப்ரு பைபிளை என்ன செய்ய வேண்டும், பிரதி எழுத வேண்டும் என்பது இவர்களுடைய முக்கிய. வேதபாரகர்கள் தான், பிரதி எழுதுகிறவர்கள் தான் வேதபாரகர்கள். ஒரு சில வேதபாரகர்கள் இங்க சமூகத்திலே எருசலேமிலே இருந்து எழுதினார்கள். ஆனா ஒரு சிலர்கள் தங்களை வேறு விரித்து கொண்டு துறவு மார்க்கம் எடுத்து துறவிகளை போல அவர்கள் என்ன செய்யவில்லை,
திருமணம் செய்து கொள்ளாமல் அவர்கள் என்ன செய்வாங்க, காடுகள்ல போய் காட்டுல என்ன கிடைக்கிறதோ பழங்கள், காட்டு தேன் இப்படிப்பட்டதை தான் சாப்பிட்டாங்க. இன்னும் என்னன்னா அவங்க உடை என்னதோ அந்த ரோமங்களை, அதாவது அதுதான் இவரை குறித்து நம்ம இந்த எசனேயர்கள் என்று சொல்லப்படும் போது ஒரு ஆளை நமக்கு தெரியும், யோவான் ஸ்நானன். அததான் யோவான் ஸ்நானன் ஒட்டக மயிர் உடை அணிந்தவனாக, அவனுடைய உணவு காட்டு தேனா இருந்ததை பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏன்னா இவங்க துறவு மார்க்கத்தை மேற்கொண்டவங்க, எப்படியாவது இவர்களுடைய இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில போய் துறவா இருக்க வேண்டும் என்று இருந்தவர்கள். அப்படிப்பட்டவன் தான் இந்த யோவான் ஸ்நானன். அதனால இவங்க ஊருக்குள்ளாக கடந்து எப்பவாவது கடந்து வரும்போது இவர்களை பார்த்த பயமும் அச்சமும் யூத மக்களுக்கு இருந்தது. அதனாலதான் வனாந்தரத்துல யோவான் ஸ்நானன் சொல்லுகிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு உங்களை தப்பித்துக்கொள் வகை காட்டினவன் யார் என்று சொல்லி ரொம்ப தீவிரமா பேசும்போது ஜனங்கள் பயந்து அவருடைய பாதத்தடியிலே அவருடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்க காரணம் இவர்களை குறித்த பயமும் அச்சமும் யூத மக்களிடத்தில் இருந்தது. அந்த எசனேயர்கள் எப்பவும் அவர்கள் ஊருக்குள்ளாக கடந்து வர மாட்டார்கள். ஆனால் யோவான் ஸ்நானனை மட்டும் ஆண்டவர் முன்னோடியாக அனுப்பி அவர் தான் இந்த ஊருக்குள்ள கடந்து அவர்கள் ஏற்படுத்தினதுதான் இந்த ஸ்நான முறை, ஞானஸ்தானம் என்கிறதான ஸ்நான முறை. அதை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவும் ஆதரித்து இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த எசனேயர்கள் என்று ஒரு அமைப்பினரும் காணப்பட்டதை பார்க்க முடியும். இன்னும் செலோத்தேயர்கள். இந்த செலோத்தேயர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தேச பற்று கொண்டவர்கள், அதாவது யூத மார்க்க பற்று, அதாவது ரோம அரசாங்கத்தை எதிர்த்தவர்கள். ரோம அரசாங்கத்தை எதிர்க்கிறவர்களுக்கு தான் சிலுவை மரணம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆட்களிலே 2 பக்கத்திலே கள்ளன்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மத்தியிலே ஆண்டவரை சிலுவையில் அறிந்தார்களே. இந்த சிலுவை மரணம் யாருக்கு கொடுக்கப்படும்னா ரோம அரசாங்கத்தை எதிர்த்தவர்கள். அப்படி இருவர் தான் அதாவது தேச பற்றி கொண்டதோ ரோம அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு கூட்டம், அதாவது வன்முறையினாலே ரோம அரசாங்கத்தை எதிர்த்தவர்கள் தான் இந்த செலோத்தேயர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இப்படிப்பட்ட பிரிவுகள் இந்த நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்களில் பாலஸ்தீனத்துல யூதேயாவில் காணப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். இந்த நாளில் நம்ம சமூக உலகம், அதாவது பொருளாதார உலகம் எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். உயர்குடி மக்கள், நடுத்தர மக்கள், அடிமைகள், கூலி ஆட்கள் காணப்பட்டார்கள். பாலஸ்தீனத்திலே ஆயக்காரர்கள், பாவிகள், ஏரோதியர்கள் என்று காணப்பட்டார்கள். இவர்களுடைய கலாச்சார முறை ரொம்ப ஒழுக்கம் கெட்ட நிலையிலே காணப்பட்டது. அந்த நாட்களில் இந்த முக்கிய மொழி லத்தீன், கிரேக்கு, அரமே, எபிரேய மொழிகளாய் காணப்பட்டதை பார்க்க முடியும். யூத மார்க்கம் எப்படி இருந்தது என்பதை குறித்தும் நாம் கற்றுக்கொண்டோம். யூத மார்க்கத்துக்கு அந்த நாட்களில் அவர்கள் பண்டிகைகளை ஆசரித்து ஆண்டவரை உண்மையாய் தேட வேண்டும் என்கிற ஒரு கூட்டம் பரிசேயர்கள் இருந்தாலும் வெறும் சடங்காச்சாரங்களை மட்டும் ஆதரித்த ஒரு சில பரிசேயர்கள் காணப்பட்டார்கள். சதுசேயர்கள் என்கிறதான ஒரு கூட்டமும், அதாவது அதிகாரம் நமக்கு வேண்டும் என்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்கிற ஒரு கூட்டமும் காணப்பட்டது. இதுல எசனேயர்கள் என்று ஒரு பிரிவர் தாங்களை வேறுபடுத்தி கொண்டு இவர்கள் மத்தியிலே வேண்டாம் என்று வேறு பிரித்து வாழ்ந்தவர்கள் தான் இந்த எசனேயர்கள். அவர்களை தான் எஸ்ஸீன்ஸ் என்று சொல்லுகிற எசனேயர்கள். அவர்களில் ஒருவன் தான் யோவான் ஸ்நானன் என்று சொல்லப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் அனுப்பப்பட்ட மல்கியா தீர்க்கதரிசியின் கடைசியில் சொல்லப்படுகிற எலியா ஒருவர் வருவார் என்று சொல்லப்படுகிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் நிறைவேறுதலாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழல்லே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார். இந்த காரியங்களை எல்லாம் நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறோம்னா ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். திரும்ப சொல்றேன், இதெல்லாம் அதாவது பரிசேயர்கள், சதுசேயர்கள், யோவான் ஸ்நானன் திடீர்னு யோவான் ஸ்நானன் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், என்னவா இருக்கும் அப்படி என்று நாம் புரிந்து கொள்ளாமல் இந்த வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் காணப்பட்டது. யோவான் ஸ்நானன், அதாவது இந்த எசனேயர்கள் என்ன செய்யும், தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்காக ஒரு தண்ணியில மூழ்கி எழும்பி அந்த பக்கம் கடந்து போவார்களாம்.
அப்படி அந்த அமைப்பை தான் இந்த யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திலே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவன் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை கடிந்து கொண்டு சொல்லும் போது அவர்கள் முன் வந்து அந்த யோவானினால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி இந்த யோவானால் கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதரித்து அவரும் யோவான் ஸ்நானனாலே ஞானஸ்தானம் பெற்று இன்னைக்கு நமக்கும் அந்த கட்டளையை நிறைவேற்றும்படியாக ஒரு ஆண்டவருக்கும் நமக்குமான உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஆண்டவர் அதையும் நமக்கும் நியமித்து கொடுத்திருக்கிறார். இப்படிதான் இந்த யூத மார்க்கம் அந்த நாட்களிலே காணப்பட்டது. இந்த நிலையிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். அதை குறித்ததான காரியங்கள் நம்ம ஆகமங்களை சுவிசேஷ புத்தகங்களை கற்றுக்கொள்ளும் போது இன்னும் ஆழமாய் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவனை தந்து பெரிதான கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். நீங்க மாத்திரம் எங்க மூலம் மகிமைப்படுங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். Thank you.